சாந்தி. 3 பிப்ரவரி 2023. சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம் சாக்கார முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி, யார் உண்மையான பிராமணர்கள்? யார் உண்மையான பிராமணர்கள்? இரண்டாவது கேள்வி, பாபா எதை மிகவும் சூட்சுமமான விஷயம் என்று கூறுகிறார்? பாபா எதை மிகவும் சூட்சுமமான விஷயம் என்று கூறுகிறார்? மூன்றாவது கேள்வி, எதற்கு முயற்சி என்று சொல்ல முடியாது? எதற்கு முயற்சி என்று சொல்ல முடியாது? நான்காவது கேள்வி, மரியாதா புருஷோத்தமர்கள் யார்? மரியாதா புருஷோத்தமர்கள் யார்? அஞ்சாவது கேள்வி, அனைவருடைய ஆசீர்வாதங்களுக்கும் எப்போது தகுதியானவர்களாக ஆக முடியும்? அனைவருடைய ஆசீர்வாதங்களுக்கு எப்பொழுது தகுதியானவர்களாக ஆக முடியும்? fill in the blanks. first, விகாரத்தில் செல்பவர்களை டேஷ் என்று கூறப்படுகிறது. விகாரத்தில் செல்பவர்களை டேஷ் என்று கூறப்படுகிறது. இரண்டாவது, தந்தையை நினைவு செய்யாத காரணத்தினால் டேஷ் டேஷ் விடுகிறார்கள். டேஷ் டேஷ் விடுகிறார்கள். மூன்றாவது, ஒவ்வொரு விஷயத்திலும் டேஷ் முயற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திலும் டேஷ் முயற்சி செய்ய வேண்டும். நான்காவது, தந்தை மற்றும் தாதாவின் வழிப்படி நடந்து தங்களது டேஷ் விட வேண்டும். தங்களது டேஷ் விட வேண்டும். அஞ்சாவது, சங்கம யுகத்தின் மரியாதைகள்தான் டேஷ் மாற்றுகிறது. சங்கம யுகத்தின் மரியாதைகள்தான் டேஷ் மாற்றுகிறது. ஓம் சாந்தி. இன்றைய முரளியினுடைய கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, யார் உண்மையான பிராமணர்கள்? பாபா சொல்றார், யாரிடம் எந்த ஒரு விகாரம் என்ற எதிரி இல்லையோ அவர்கள்தான் உண்மையான பிராமணர்கள் ஆவார்கள். மேலும் யார் தூய்மையாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் பிராமணர்கள் என்று சொல்ல முடியும். இரண்டாவது கேள்வி, பாபா எதை மிகவும் சூட்சமமான விஷயம் என்று கூறுகிறார்?
பாபா என்ன பதில் சொல்றாருன்னா, யார் தந்தையை நினைவு செய்வதில்லையோ அவர்கள் மூலம் அவசியம் தூய்மையற்ற காரியங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கும். இது மிகவும் சூட்சுமமான விஷயமாகும். யார் தந்தையை நினைவு செய்வதில்லையோ அவர்கள் மூலம் அவசியம் தூய்மையற்ற காரியங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கும். இது மிகவும் சூட்சுமமான விஷயமாகும். 3வது கேள்வி, எதற்கு முயற்சி என்று சொல்ல முடியாது? தண்டனை வாங்கி பிரஜா பதவி அடைவது இதற்கு முயற்சி என்று சொல்ல முடியாது. மேலும் அந்த நேரத்தில் ஐயோ ஐயோ என்று கதற வேண்டியிருக்கும். 4வது கேள்வி, மரியாதா புருஷோத்தமர்கள் யார்? மரியாதா புருஷோத்தமர் யார் அப்படின்னா, அமிர்த வேளையில் இருந்து இரவு வரை முழுவதுமாக மரியாதைகள் படி நடக்கக்கூடியவர்கள் தான் மரியாதா புருஷோத்தமர்கள். 5வது கேள்வி, அனைவருடைய ஆசீர்வாதங்களுக்கு எப்போது தகுதியானவர்களாக ஆக முடியும்? யார் எந்த விஷயத்திலையும் தன்னை மோல்டு செய்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் அனைவருடைய ஆசீர்வாதங்களுக்கும் தகுதியானவர் ஆக முடியும். fill in the blanks. ஃபர்ஸ்ட், விகாரத்தில் செல்பவர்களே டேஷ் என்று கூறப்படுகிறது. விகாரத்தில் செல்பவர்களே சூத்திரர்கள் என்று கூறப்படுகிறது. 2வது, தந்தையை நினைவு செய்யாத காரணத்தினால் டேஷ் டேஷ் விடுகிறார்கள். தந்தையை நினைவு செய்யாத காரணத்தினால் ராவணனுக்கு வசப்பட்டு விடுகிறார்கள். 3வது, ஒவ்வொரு விஷயத்திலும் டேஷ் முயற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திலும் ஆல்ரவுண்டராகி முயற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திலும் ஆல்ரவுண்ட் முயற்சி, எல்லா விதமான சேவை நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். 4வது, தந்தை மற்றும் தாதாவின் வழிப்படி நடப்பது தங்களது டேஷ் விட வேண்டும். தந்தை மற்றும் தாதாவின் வழிப்படி நடந்து தங்களது சுமையை இறக்கிவிட வேண்டும். 5வது, சங்கம யுகத்தின் மரியாதைகள் தான் டேஷ் மாற்றுகிறது. சங்கம யுகத்தின் மரியாதைகள் தான் புருஷோத்தமராக மாற்றுகிறது. அச்சா, ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.